Hi, welcome to Kavi's recipe. ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் வேகமாக ஈஸியாக செய்யக்கூடிய மாங்காய் சாதம் பார்க்க போகிறோம். அதுக்கு சாதம், துருவின மாங்காய், துருவின இஞ்சி, பச்சை மிளகாய் இருந்தால் 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதனோட அளவுகளை நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இது. அதை எண்ணெயில் வறுக்கும்போது நல்ல மொறுமொறுப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் செவக்க வறுத்து அதை எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலை தேவையில்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் கடுகு, அது பொரிஞ்ச உடனே 2 டீஸ்பூன் உளுந்து, 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து அது ரெண்டையும் நல்லா செவக்க வறுக்கணும். உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்போட அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மொறுமொறுப்பு வேணுன்றதுனால நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். அது நல்லா செவக்க வறுத்தோன்னே அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நான் 1.5 கப் சாதம் எடுக்க போகிறேன். அதுக்கு இந்த 5 பச்சை மிளகா சரியாக இருக்கும். இது மட்டும்தான் இதுக்கு காரம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது நல்லா எண்ணெயிலே அதை கொஞ்சம் நேரம் வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ 1 கப் மாங்காய், துருவின மாங்காயை சேர்த்துக்கிறேன். அது கூட 1 இன்ச் அளவு இஞ்சி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். மாங்காயும் இஞ்சியும் சேர்ந்தால் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். மாங்காய் துருவும்போது பெரிய துருவியில் துருவுனா அது சாதம் சாப்பிடும்போது வாயில் கடிபடும், சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி நல்லா வதங்கணும், எண்ணெயிலே வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மஞ்சள் தூள் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் தேவைன்னா எண்ணெய் சேர்த்து நல்லா எடுத்து விட்டு இப்படி வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஆற வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்படி சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் சாதத்தில் உப்பு போடலை, அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து கலந்து விடலாம். நீங்கள் ஏற்கனவே சாதத்தில் உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா மாங்காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு புளிப்பு காரம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். உப்பு தேவைன்னா இந்த சமயத்தில் செக் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் சுவையான மாங்காய் சாதம் ரெடி. ஒரு குழம்பு செய்ய முடியாத நேரத்தில் நம்ம ஈஸியாக வேகமாக இந்த சாதம் செஞ்சிடலாம். இதுக்கு சைடிஷ் தேவையில்லை. இந்த சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். Subscribe, like and share this video. Thanks for watching.